அவர்கள் அந்த கோபுர தரிசனத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு, அதாவது அந்த ஊரினுடைய எல்லையிலே சென்று கொண்டிருப்பவர்களுக்கு கூட புண்ணியம் என்பது கிடைத்துவிடும் என்பதுதான் இதற்கான பொருள். நம்ம இப்படி கூட வச்சுக்கலாமே, அதாவது எல்லோராலும் தினசரி கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வேலை அப்படி இப்படின்னு பிஸியா போயின்னு இருக்கோம் இல்லையா? அப்படி பிஸியா போயின்னு இருக்கும் பொழுது கூட அந்த கோபுரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது, அந்த கோபுரத்தின் வழியாக நாம் நடக்கும் பொழுது, நம்மையும் அறியாமல் அதனை பார்த்து நமஸ்கரிக்கும் பொழுது நமக்கு உள்ளே சென்று சுவாமியை தரிசித்ததற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் என்பதுதான் இதற்கான பொருள். இதுதான் இதற்கான நேரடியான பொருள். இப்படி கூட வச்சுப்பா சார், கோபுரத்தை தூரத்திலே தரிசனம் பண்றதுங்கிறது ஒரு விதம். அதே மாதிரி அந்த கோபுரத்திற்குள்ளாக அதன் வழியாக சுவாமி வெளியே வரும் பொழுது